Thank you.
நீ சொல்றது ஒண்ணுக்கு போதுவாத குடி குடி குடியை கெடுக்கும், குடி நலம் உடல் நலத்தை கெடுக்கும், நம் வீட்டையும் கெடுக்கும், நம்முடைய நிம்மதி கெடுக்கும், நாட்டையும் கெடுக்கும். அந்த குடி அல்ல. அறிவற்றவனை குடிமக்கள் விவசாயம் செய்யக்கூடிய ஆமா அர்த்தத்தை எப்படி வேணாலும் அந்தமாக்கலாம். அந்தத்தை கொண்டாந்து அர்த்தத்தை கவுக்க முடியாது. ஆதலால் நான் சொல்வத நீர்வளம், நிலவளம், கோவலம், குடிவளம், தனவளம், தானியவளம் அந்த ஐவளங்கள் பொருந்திய அற்புதமான ஒரு மாநகரம். அற்புதமான ஒரு மாநகரம் செங்காடு மாநகரம். செங்காடு மாநகரம். செங்காடு மாநகரத்தில் இருந்திருக்கக்கூடிய அன்னை திரௌபதி அம்மனுடைய அக்னி மகோ வசந்த விழா. செங்காடு நான் பால் ரெண்டு பேர் அருமையாகத்தானே செய்யார் பக்கத்துல அருமையாக புதியதாக ஆலயத்தை ஏற்படுத்தி அதற்கு குடை முழுக்கு விழா எனும் மகா கும்பாபிஷேகத்தை செய்து அற்புதமாகத்தானே மண்டல பூஜையை முன்னிட்டு அந்த மகாபாரத துவக்கமும் செய்யறாங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு மகத்தான ஒரு பெரிய வெற்றி தாங்க. என்ன சில கிராமத்தில் என்ன பண்ணுவாங்க, கும்பாபிஷேகம் அடுத்த வருஷம் பாத்துக்கலாம்பா. ஆமா இப்ப எவ்வளவு செலவாகி போச்சுங்க. ஆமா அடுத்த வருஷம் பாக்கலான்னு. ஆதலால் ஒரே நேரத்தில் அற்புதமாகத்தானே எழுந்தனுக்கும் அன்னை திரௌபதி அம்மனுடைய அக்னி மகோ வசந்த விழா. அன்னை திரௌபதி அம்மனுடைய ஆலயத்தை ஏற்படுத்தி குடமுழுக்கு விழா செய்து மகா கும்பாபிஷேகம் என்னும் மாபெரும் விழாவை செய்து அதை தொடர்ந்து மண்டல பூஜையை நடத்தி அழகாக பகற்காலத்திலே சொற்பொழிவு, இரவு நேரத்திலே மகாபாரத கூத்து அற்புதமாக ஏற்றிருக்கும் அன்பு பெரியோர்கள், கிராம பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் நமது இனிய நமது சிறுவஞ்சிப்பட்டு ஸ்ரீ ரேணுகம்பாள் நாடக மன்றத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். வணக்கம். ஆதலால் இங்கே மகாபாரத திருக்குத்து இன்று முதல் நாள் என்ன? வில்வளைப்பு. அம்மன் திருக்கல்யாணம், அர்ஜுனன் வில்வளைப்பு. அற்புதமாகத்தானே நிகழ்வை நிகழ்த்திருக்க நாடகதாரிகளை வருகை வந்து வாருங்கள் வாருங்கள் என அழகாக இதற்கு முன்பதாக நம்ம ஒழுகூர் கிராமம், அதுக்கப்புறம் எத்தனையோ கிராமம் போய் வந்திருக்கிறீங்க. ஆமா அதை முடிச்சுட்டு இங்க வந்திருக்கிறீங்க. அன்பு பெரியவர்களுக்கும் நம்முடைய மன்றத்தின் சார்பாக நன்றி கலந்த நடக்கவிருக்கும் இன்றைய தினத்திலே வில்வளைப்பிலே திரௌபதேய மன்னன் மந்திரிமார்கள் புடைசூழ ஆனால் இந்த நாடு செங்காடு கிராமம் தான். ஆனால் இது நாங்கள் காட்சி தந்த போது இது திரௌபதேய நாட்டுக்கு சமம். மாவிளை தோரணங்களும் பச்சிலை வந்தகளும் வண்ண வண்ண விளக்குகளும் ஜெகஜோதியாக திகழ்ந்திருக்கிறது. ஆமா ஜெகஜோதியாக திகழ்வது இது திரௌபதேய நாடு. ஆமா என்னுடைய நாடு ஐவலங்கள் முரந்திய நாடு. இந்த திரௌபதேய நாட்டை இதற்கு முதலாக பரிபாலனம் செய்து வந்தவர் யார் தெரியுமா? என்னுடைய தந்தை சோம மகாராஜா. ஆமா தந்தை சோம மகாராஜா. அவருக்கு பிறகு இந்த நாட்டை மனிதனுடன் தரித்து அதாட்சி புரிந்து வரான் என்ற நேர்மை அன்னை மகுடமாகவும் தர்ம தாயை கரத்தில் செங்கோலாகவும் நீதி தேவனை அரியணையாக செய்து என்னுடைய நாட்டு மக்களுக்கு மனுநீதி தவறாது முறையோடு ஆட்சி புரிந்து வரான் என்று அடியனுடைய நாமதேயம் பாஞ்சால மகாராஜா வாழ்க.
ஐயா. என்ன ஆமா. வில் விளைப்பின் தொகுப்பு. ஆமா. பாஞ்சால மகாராஜா. மந்திரிமார்கள் இங்க பாருங்க. புடைசூழ வந்திருக்கிறார். எப்படி சொல்லிருக்காங்க? இவர்தானா? ஆமா. பாஞ்சால மகாராஜா நாட்டு மக்களுக்கு முறையிட்டு பார்த்தாலும் குறை ஒன்று காண முடியாத அளவிலே அரசனிடத்தில் வந்து அரசாட்சி புரிந்த ஒரு பாஞ்சால மகாராஜா என் இருவர் சூழ்நிலைக்கு முக்கியமாக யாரு குரங்கு? நான் குரங்கா? இந்த பைக் குரங்க. டேய், நான் குரங்கா? டேய், அவன் சொன்னானே அவன் அடியாங்க. அவன் சொன்னானே மறிவா போச்சு. நீங்க எல்லாரும் தெரியாம சொல்லிறீங்க. டேய், சம மேலோட்ட மாடி. என்ன மேலோட்ட மாடி? நீ சொல். கேட்கால மேலோட்டமா. நீ அடிக்குமா? என்ன? ஏய் என்னடா நோ பெனாதீர் என்ன நல்லவரே ஏய் பாஞ்சால மன்னருக்கு ஆமா தக்க நேரத்திலே நீதியோடு திரைக்கும் அடியே நீதி மந்திரி நீதி 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 பேர் என்ன சொல்றிய நீதி மந்திரி வாங்க சொல்றா சொல்றா அப்ப உன்னை எந்த வேலைக்கு போட்டு வச்சுக்கிறோம்? நாங்க வந்து வாழ சொல்றதுதான் சொல்லி போட்டு வச்சுக்கிறோம். சொல்லினா இருக்கணும். மாதவா இந்த பேர்பட்ட சபையிலே ஆண்டவர் யாரட விளக்கு வருகிறதோ பாஞ்சால மகாராஜாவுக்கு மந்திரியாக விளங்கக்கூடிய புத்தி மந்திரி புத்தி மந்திரினா என்ன சொல்ற? புத்தி மந்திரிடா யாரு கேட்டாங்க? புத்தி மந்திரி குதிரை இப்படி இப்படி பாக்கணும் கட்டுவாங்க. பாஞ்சால மன்னர்
இருக்கு யார் தெரியுமா விவேக மந்திரி இந்த பேரு போட்டு பாக்குதுங்க விவேக் விவேகா ஏய் விவேக மந்திரி ஆமா அவர் சந்திரன் எப்படி உயிரை வந்தியானா யாரா விவேக் விவேகடா விவேக மந்திரி வாருங்க வளருங்க சொல்றா ஏய் ஏய் இங்க சொல்றேன்னா அங்கடா டைம் 12 ஆயிடுச்சு. வாருங்க வளருங்க வாங்குங்க அந்த புகையிலடா புகை ஐயா ஐயா நீ ஓடணும் தலை வச்சுக்கிட்டு ஓடி கிடக்குறேன் நீ சொன்னா அவன் தலைக்கு வந்து தண்ணி வச்சுக்கிறான் நான் வாங்கி சொல்றேன் பின்னாடி வரத்தை பத்தி நாங்க யாரும் யோசிக்க மாட்டோம் ஆமா அறிவு தெரியுமா ஒரு கூத்து வருவாரு ஒவ்வொரு அறிவு உங்களுக்கு ஆமாங்க வந்துடும் சொல்லி போனாரு 3 மாசமா வராது என்னுடைய மந்திரிமார்கள் இருவான் சுதந்திரருக்கு நாங்கள் முனைந்திருக்கும் அவர்கள் சீன சிறக்கம்
என்ன தெரியும் ஐயா? அம்மா மாமி அதிசயம் என்றால் என்ன தெரியுமா உனக்கு? உலகத்துல அதிசயம் எவ்வளவு இருக்குதுங்க? எவ்வளவோ அதிசயம் இருக்கின்றதா? உலகத்துல எவ்வளவு இருக்குது அதிசயம்? எவ்வளவு இருக்குதுங்க? ஒரு தப்பல் அடிக்கிறீங்க. அருமையான ஊரு, அருமையான கிராமம் செங்காடு கிராமம். செங்காடு கிராமம்னா நான் 3 ஊருக்கு செங்காடு. இந்த பக்கம் ஒரு செங்காடு, செய்யாறு பக்கத்துல ஒரு செங்காடு, அப்படியே பார்த்தா திருவள்ளூர் பக்கத்துல ஒரு செங்காடு. ஆனா நம்ம வந்துக்கிட்டு இந்த செங்காடு. ஆனா செங்காடு கிராமம் மக்கள் சின்ன கிராமம் தான் அருமையா வந்து உட்காந்துக்கிறாங்க. அருமையா உட்காந்துக்கிறாங்க. திடீர்னு ஒரு அம்மாவுக்கு குழந்தை போகுது. உனக்கு கொஞ்ச நேரம் மூளை இதே இல்லடா? பாயின்னு சொல்லுமா? உனக்கு கொஞ்ச நேரம் மூளை இதே இல்லையா? திடீர்னு அப்படி குழந்தை பாருங்க. 10 மாசம் தலைமை அது ஓட்டுல இருந்த பெரிய வேக்காடா விதிட்டு அப்படி கூத்துக்கா போய் வந்து உட்காருறாங்க. திடீர்னு குழந்தை போகுது. குழந்தை போகுது யாருன்னா சொல்லிட்டா பிறகுது இல்ல, யாருன்னா சொல்லிட்டா பிறகுது இல்ல, திடீர்னு பிறந்துச்சு. இப்ப அருமையா கூத்து பாத்துக்கிறாங்க ஜனங்க, எல்லாரும் பாத்துக்கிறாங்க. இப்ப திடீர்னு இப்ப மாய வந்துச்சு. ஏன் உனக்கு அந்த நல்ல ஆசை? திடீர்னு மாய வந்துட்டீங்க. மாய வந்துட்டா மொத்த ஜாலி எழுதி ஊத்து ஓடி போறாங்க. மொத்த பேர் எழுதி ஓடிறாங்க. தம 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 தமனு பேய்து மொத்த பேர் ஊத்து ஓடி போறாங்க. நாம உள்ள போய் படுத்துக்கிறோம். இது ஒரு அதிசயம். இப்ப நீ 4 பேர் துள்ளி துள்ளி விளையாடுறீங்க. அவர் குரல் மேல் பல்ட்டி போடுறாரு, இவரும் போடுறாரு. இப்ப நீங்க 4 பேர் துள்ளி துள்ளி பாருங்க. உடனே வந்து பின்னால ஒரு நிலப்பாம்பு ஒண்ணு வருது. ஜன்னல் வையா நிலப்பாம்பு வருது. நீ துணி காய பண்ண படுக்கணும் புடிக்கு புது 4 பேரும் புடுங்குது. அப்படியே நோக்கு வரி தாவீங்க. நோக்கு வரி தாடியா? உங்க 4 பேர் இதுவே ஹாஸ்பிடல்ல சேக்கறாங்க. டேய் யாரோ அறிவ சொன்னே. ஒரு நல்ல வார்த்தையே வராத வாயில. ஏங்க நிலப்பாம்பு சொல்லிட்டு வந்து போடுமா? டேய் அங்கேதான் நல்ல எத்தனையோ அதிசயங்கள், இதுவா அதிசயம். நாங்க திடீர்னு சேர்த்து போறாங்க. சாவு வருது நீங்க வாங்கி தூரியா? இல்லையே. இங்க திடீர்னு உங்களுக்கு சாவு வரணும் வரலையா? 4 பேர் இட்டு போறாங்க. போய் ஹாஸ்பிடல்ல சேக்கறாங்க. ஒரு 4 பேர் அறுக்கறாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. ஆளுக்கு ஒரு மாலை கைத்துல போறாங்க. தலைங்கி வெச்சுமே உன்னை சேக்கறாங்க. டேய் நல்லா இருக்கிறது கூட சாவச்சிரு போறீங்க. இவங்க திருப்பணம் கொண்டு போய் சேக்கறாங்க. தோகறாரு பாரு. ஐபேட் சரியாரியா? ஐபேட் சரியாரா? இது கோயிந்த பாவம் இது அறங்க மாட்டாங்க. மொத்த குடல் எடுத்துட்டு சும்மா இங்க கீசி காய்ச்சிடுவாங்க. இவரினா அவரே வசராதா. இவரு வசராதா இவரு ஆங்கடியாலே. தவறுனா நமக்கு தெரியாது எது அது நடக்குதோ அதெல்லாம் ஒரு அதிசயம். மன்னர் என்ன செஞ்சு அவரு கேளுங்க. ஐயா அதிசயம் என்றால் எவ்வளவோ இருக்கின்றதா? நீங்க சொல்லக்கூடிய அதிசயம்
விடுத்தார். ஆமா ஆமாங்க. ஐயா ஐயா, என்னருமை மைந்தன் பாஞ்சாலனுக்கு நீங்களோ அருமையாக கலைகளை பயிர் செய்ய வேண்டும். ஆனால் உனக்கு 1000 மரம் பொன் தருகிறேன், குரு தட்சிணையாக என்று என்னை விடத்திலே விடுத்து என் அருமை தந்தை வந்துவிட்டார். அங்கே அப்பனை மாணவர்களோடு அண்ணன குலத்திலே பிறந்த துரோணாச்சாரியார் பயின்று வருகிறார். அங்கே இருக்கும் அப்பனை மாணவர்களை தலை சிறந்த மாணவனாக ஆவணம் ஒன்றாக சொன்னால் இரண்டாக செய்யும் வல்லமை படைத்தவர் துரோணாச்சாரியார். அவரை நான் கண்ணுற்று வாழ்ந்து கொண்டிருந்தேன். வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது ஒரு நாள் அண்ணாவரை நான் பின்தொடர்ந்து சென்றேன். செல்கின்ற பொழுது நாடி வந்த காரணம் யாது என கேட்கிறார். குருவில்லாத வேளையிலே நீங்களே குருவாக நிற்க வேண்டும், தெரிந்த கலைகளை எனக்கு போதிக்க வேண்டும் என்று நான் அவரிடத்தில் கேட்டேன். இந்த காலத்துல அதுக்கு பேர் தான் டியூஷன் பேரு. என்னது டியூஷன்? ஆமா. அந்த காலத்திலேயே இருந்தது இதெல்லாம். சிறப்பு வகுப்பு. இப்பதான் புதுமையா இல்லை. எல்லாம் முக்காலத்தில் வந்ததுதான். இக்காலத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆதாரம் இல்லாத வேளையில் அந்த பள்ளிக்கூடம் இல்லாத நேரத்தில் நீங்களே எனக்கு குருவாக நின்று போதித்தீர்களானால் ஆறாம் முடிவுடைந்து அரசாட்சி புரிகின்ற போது ஆமா எனக்கு அந்த ராஜ்யம் உங்கள் ராஜ்யத்தில் அந்த ராஜ்யமும் அதற்கேற்ற சிம்மாசனமும் வழங்குகிறேன் குருவே என உரைத்து அவரிடத்தில் பாடத்தை கற்பிக்கவும் நான் கற்றுக்கொள்ளவும் ஆண்டுகள் கடந்தன. நாட்கள் கடந்தன. அருமை தந்தை அக்னிஹோத்திர மகாமுனிடத்திலே வந்தார். ஐயா மகாமுனிவரே, என்னருமை மைந்தர் பாஞ்சாலனை அழைத்து செல்ல வேண்டும். உங்களுக்கு சேர வேண்டிய குரு காணிக்கை 1000 மரம் பொன் பிடியுங்கள் என்று என் மைந்தனை அழைத்து செல்ல வேண்டும் என்று சொன்ன போது என் மனதில் மாபெரும் வேதனை. என்னுடைய குரு அக்னிஹோத்திர மகாமுனிவரை விட எனக்கு குருவாக தெரியும் துரோணாச்சாரியார். அவரை விட்டு நான் பிரிகிறேனே. அந்த காலத்தில் பிரிய முடியாது. அதை போன்று பார்த்து எமக்கு போதித்தவராகும். அவரை விட்டு பிரிய மனமில்லை. பிரியா விடைபெற்றேன். ஐயா, நான் சொன்னதை விண்ணப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி தந்தை என் நாட்டை வந்தடைந்தேன். மக்களுக்கு முறையிட்டு பார்த்தார்கள். குறை ஒன்று காண முடியாத அளவிலே அதோடத்தில் வந்த அரசாட்சி புரிந்து வருகிறேன். ஆனால் திருவுலக செஞ்சாரியாக வழங்கும் நாரத மகாமுனிவரானவர் ஒரு நாள் திருவுலகங்களையும் அவர்களார் அங்கே அமர்ந்து சொர்க்கம் மத்தியும் பாதாளம் என சொல்லக்கூடிய 3 உலகங்களில் என்னென்ன அதிசயம் நடக்கிறதோ அத்தனை அதிசயங்களையும் சிவபெருமான் இடத்திலே உரைப்பது வழக்கம். அதை போன்று அன்றாடு வருகின்ற போது பூலோகத்தில் வந்து அடைகிறாராம். பூலோகத்தில் வந்து அடைந்தவுடனே திருவருடைய தங்கையா திருவாங்கனி அம்மையா துரோணருடைய மனைவி பக்தியிலே சிறந்தவர் என்பதை உணர்ந்து இழப்படைந்தாராம் நாரதர். இதை தாத்தாரிடத்திலே சொல்ல வேண்டும் என்று கண்ணிமை கொட்டாமன்னும் அந்திர ஞானியாக கைலாயத்தை சென்றடைந்தார். கைலாயத்தை சென்றடைந்தவுடனே நாரதா 3 உலகங்களை மலமந்தாய் அல்லவா? எங்கெங்கே என்னென்ன அதிசயத்தை கண்டாய்?
போது ஆமா தாத்தா தாத்தா இந்த தேவ உலகத்திலே மும்மூர்த்திகள் படைத்தல் காத்தல் அடித்தல் ஆமா இந்த முத்துயிலுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய உங்களுடைய மனைவியை விட பதி பக்தியிலே நிறைந்தவராக ஒரு மங்கை இருக்கிறார் பூலோகத்திலே ஒரு மங்கை இருக்கின்றார். அது யார் நாராயண சிவபெருமான் கேட்க கேட்க திருவாங்கனி அம்மை கிருபருடைய தங்கை துரோணருடைய மனைவினார். தாய் நாரதா அவர் கற்பனறியை சோதிக்க வேண்டும் புறப்படுறார். புறப்படு என்று சொன்னார். அந்திர ஞானியாக அன்றாட பிச்சை எடுக்கும் விட்டாந்தி போல் வேடம் கொண்டு புறப்பட்டார்கள். அம்மா கேட்கின்ற போது துரோணரோ காளைக்கடன் முடிக்க வெளியே சென்றிருக்கிறார். தேவதவனே நிசுகளை முடிக்க சென்றிருக்கிறார். அந்த அம்மா இருக்கிறாங்க. ஓடி வந்து பார்த்தார்கள். மகா முனிவராக இருக்கிறார். ஐயா தற்போது எங்கள் இல்லத்திலே உண்பதற்கு எந்த உணவும் கிடையாது. சுவாமி நீங்கள் நிலவாக நதிக்கரைகளமாக சென்று தந்தம் சுத்தம் செய்து நீராடி முடித்து நீங்கள் வருவதற்குள்ளாக உங்களுக்கு அருள் சுவையான அன்னத்தை நான் சமைத்து வைக்கின்றேன் என்று சொன்னவுடனே அவர்களும் சென்றார்கள். அதற்குள்ளாக அந்த அம்மையான அருந்துவையான அன்னத்தை சமைத்து விட்டது. அவர்களும் நீராடி முடித்து வந்து விட்டார்கள். வாழைகளையே அருமையானத்தானே கொண்டு வந்து பாருங்கள் சாமி என்று வரவைத்து வாழை இலையை பரப்பி சாதத்தை வடித்து வருகின்ற போது சிவபெருமான் பார்த்தார். அம்மா இவ்வளவு செய்வது பெருமை அல்ல. நீங்கள் அழிக்கும் உணவுதான் தவறுனார். என்னன்னு கேட்டார். பிறந்த வேடியோடு எங்களுக்கு நீங்க சாப்பாடு போடணும் அப்படின்றாங்க. இந்த அம்மா இவர்களுக்காக சமைத்து உணவு வீணாக கூடாது என்பதற்காக இதுதான் இந்த கற்பு நெறின்றது. அவருக்காக சமைத்து உணவு வீணாக கூடாதே என்று அறைக்குள்ளே சென்றார். ஆடைகளை களைந்தார். நீண்ட கருங்குந்தலால் தன்னுடைய மேரிகளை மறைத்தார். அந்த அம்மா பின்புறமாக வந்து சாதத்தை வடித்து வருகின்ற போது அப்படி சிவபெருமான் அந்தரஞானியை பார்க்கிறார். அங்கே சன்னியாசி வேடத்தில் வந்திருக்கும் சிவபெருமான் என்ன இது இவர் கற்பனையை சோதிக்கலாம் நீண்ட கரும் கூந்தலால் தன்னுடைய மேனியை மறைத்து வருகிறார்கள் என்று அஸ்ததிக்கு பாடல்களே ஒருவராக விளங்கும் வாழ்வு தேவனம் மனசுல நினைச்சார். அங்கே ஒரு பெரிய புயல் காற்று தோன்றியது. அந்த அம்மன் கூந்தலால் கலைந்தது. அந்த அம்மா வடிச்சாங்க பாரு. அந்த சாதம் அத்தனையும் சிவபெருமானுடைய பீரிதம் கடிதமாகி அசுத்தமாகின. அவர் கேட்டவனே சாதத்தை அமுதமளித்தோம் அல்லவா? இவர்கள் முப்பொருளாக இல்லையா என்று பார்க்கலாம் என்று அறைக்குள்ளே சென்று ஞானத்தால் ஆடைகளை அணிந்து வந்து பார்க்கும் அளவில் அங்கிற ஞானியாக மறைந்தார்கள். என்னடா இது? இந்த சாதத்தை உட்கொள்ளலாம் என்று பார்த்தால் அவருடைய வீரிதம் கடினமாக இருக்கிறது. இதை நான் எப்படி சாப்பிட முடியாது என்று அந்த வாழை இலையை தன்னுடைய கரத்தினால் பற்றி அன்றாடும் துரோணாச்சாரியார் சவாரி செய்யும் பெட்ட குதிரை ஒன்று குதிரலாயத்திலே இருக்க அதை கொண்டு போய் அந்த குதிரைக்கு வைக்க இரவு தங்காஜன விடுமுறை கிழங்க அந்த குதிரைக்கு ஒரு குழந்தை பார்த்து வரலாம் என்று போனார். அந்த குதிரையின் அருகாமையில் ஒரு குழந்தை இருப்பதை கண்டார். திருவாங்கனி அம்மா நாங்கள் சென்று போன பின்னாடி என்ன நடந்தது? ஆனால் பதிவக்கம் நினைந்தவர் அன்றாடு நடக்கும் செய்திகளை கருமணத்தில் சொல்வது வழக்கம். நீங்கள் சென்ற பின்னால் அன்று யாரியாக மகாமுனிவர்கள் வந்தார்கள். அவர்கள் கேட்ட வண்ணமை நிர்வாணம் வச்சு அளித்தேன். அந்த சாதத்தை உட்கொள்ளாத அவர் வீரியம் கடிதமாகிய சாதத்தை கொண்டு போய் நாம் குருராயத்தில் வைத்தேன். அந்த குருராயத்தை வைத்தவுடனே அந்த குதிரையில் அந்த சாதத்தை பறியது. அதனால் விளைந்த விளைவியான உரைத்தார்.
வந்தவர் மகா முனிவர் மட்டும் அல்ல, மகா முனிவர் மட்டும் அல்ல, கைலாச வாசனே நம்முடைய இல்லத்தை நாடி வந்திருக்கிறார். நாடி வந்திருக்கின்றார். அம்மா, அம்மா, இது தெய்வீக குழந்தை. தெய்வீக குழந்தை. அந்த குழந்தை எப்படி பிறந்திருக்கிறதா? எப்படி? குதிரையின் முகம், குதிரையின் முகம், மனித வடிவம். மனித வடிவம். அந்த குழந்தைக்கு என்ன பெயர் சூட்டலாம் என்று கணவன் மனைவி இருவருமாக யோசிக்கும் வேளையில் ஆண்டவன் வடிவாக பிறந்திருக்கும் இந்த குழந்தைக்கு அஸ்வத்தாமா என்று பெயர் சூட்டினார்கள். ஏழ்மை பிராமண குலம், உயர்ந்த குலம். ஆமா, இருந்தாலும் அவர் வறுமையில் வாடி கொண்டிருக்கிறார். கணவன் மனைவி இருவரும் அந்த இடத்தை யோசிக்கின்றார்கள். குழந்தைக்கு பால் எப்படி கொடுக்கிறது? பால் எப்படி கொடுக்கின்றது? எவ்வாறு வளர்ப்பது? நம் இருவருடைய ஜீவிதமே மாபெரும் கடினமாக இருக்கிறது. ஆமா, எவ்வாறு இது நம் குழந்தையை காக்க முடியும் என்று கணவன் மனைவி இருவருமாக கஷ்டத்தை மாறி மாறி ஒழிந்து கொண்டிருக்க பேசி கொண்டிருக்க அந்த அம்மா அந்த நேரத்தில் ஒரு நினைவுகிறார்கள். என்ன நினைவு? நீங்க ஒரு சமயத்திலே வாஞ்சால மன்னனுக்கு வில்வேற்றியரை கற்றுக் கொடுத்தீர்கள் அல்லவா? நான் முடிவுடைந்தாலும் ஆட்சி வருகின்ற வேளையில் அத்த ராஜ்யமும் அதற்கேற்ற சிம்மாசனம் தருகிறேன் என்று வைத்தார். நமக்கு அடுத்த ராஜ்யம் எதுக்கு? சிம்மாசனம் எதற்கு? இந்த சின்ன குழந்தையை காக்க ஒரு காராம் பசு தானமா கொடுத்தால் போதும் என்று இந்த நாட்டை தரந்து ஒரு மனுஷன் ஒரு பசு கொடுக்க மாட்டாரா என்று கணவன் மனைவி இருவருமாக நம்பிக்கையோடு புறப்பட்டு சென்றார். பாஞ்சால நாட்டை நாடி வருகிறார். இந்த பாஞ்சால மன்னனை நாடி வருகின்ற போது தூரத்து பார்வையிலே வார்த்தையன் வருகிறான் பாஞ்சாலன் என்பதை திருப்பிள்ள பயமறியாது. அந்த நேரத்தில் நான் சொன்ன வாக்கு இப்ப படிக்கின்றது. அவன் அந்த ராஜ்யத்திற்கு வருகிறான் என்று அங்கே பிடித்து மடக்கிறார்கள். இந்த பக்கம் ஒரு 25 பேர், அந்த பக்கம் 25 பேர் அப்படி கைகோத்து நிற்கிறார்கள். மாபெரும் தனுர்வேத மந்திரத்தை சிக்கரக்கற்ற துரோணாச்சாரி அப்படி சுலபமாக தள்ளிவிட்டு வருகின்றார். அங்கே வந்தார். சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருக்கிறேன். உன் குரு நான் வந்திருக்கிறேன். குரு வந்திருக்கின்றேன். தெரியவில்லையா அப்படின்றார். கேட்கின்றார். நான் தான் சொன்னது தவறாச்சு. நான் எப்படி சேர்த்துன்னு சொல்ல முடியாது. மறையவா உன்னை கண்டவன் யார்? யார் அனுபவித்து கட்டுவேன்? யார் உன்னிடத்தில் பேச்சு என்றவன்? கட்டுவன் என்ன இருக்கிறானா? இருக்கின்றாரா? கிடையாது. உனக்கு என்ன நன்றா என்ன செய்தி போகுது? ஆமா, அந்தரா என்ன செய்ய உங்கள்கிட்ட கப்பு கிடையாது. அன்று சொன்ன வார்த்தை மறந்து விட்டாயா? நான் முடிவடைந்த நாட்டு புரிகின்ற வேளையில் குரு காணிக்க அந்த ராஜ்யமும் மறந்து விட்டாயா? வேண்டாம். உன் ராஜ்யம் வேண்டாம். சிம்மாசனம் வேண்டாம். சின்ன குழந்தை காக்க ஒரே ஒரு காராம் பசு தானமாக கொடுத்தால் உனக்கும் புண்ணியம். அந்த புண்ணியம் எழுதிட்டார் என்றார். ஆமா, ஒரு அந்தனனுக்கு யாரும் காராம் பசு தானம் கொடுக்கூடாது. அப்படி தானம் கொடுத்தால் நாடு வறுமையிலேயே தாண்டவமாடும். ஆதலால் மறையவா என் நாடு அழிய வேண்டும் என்று கேட்டு விட்டாயா? இவரிடத்தில் கலையும் கற்றவன் அல்ல. நான் அர்த்தராஜும் தருவன் சொல்பவன் அல்ல. வருகிறேன் என்று சொன்னதும் கிடையாது. பிடித்து தள்ளுறான். பரமான ஆளை விட்டேன். வீரபவனை சொல்லக்கூடிய கழுத்து பிடித்தார். வெளியே தள்ள முயன்றார்கள். அந்த நேரத்தில் அப்படி திரும்பி நிற்கிறார். குரு துரோகி, உன்னை போன்று ஒரு சத்திரியனுக்கு இதே கலைகளை பயிலச் செய்து அவன் கரத்தினாலே உன்னை மடல் இருக்க கம்பத்தினை கட்டி இழுத்து வந்து என் பாதத்தில் விட செய்யாவிட்டால் நான் என்று ஒரு சபதத்தை ஏற்று அங்கிருந்து புறப்பட்டு வந்தார். குருகுல மைந்தர்கள் கௌரவர் ஒரு 100, பாண்டவர் ஒரு 5. ஆக 150க்கும் இருக்குருவாக திகழ்ந்தார். குரு காணிக்க என்னன்னு கௌரவர் கேட்டார்கள். பாஞ்சாலனை கட்டி இழுத்து வரணும். குருகுல மைந்தர்கள்
வீரர்கள் ஆமா கௌரவர் வந்தார். அவருடைய படைகளை ஓட ஓட விரட்டினேன். ஆமா. இறுதியாக அர்ஜுனன் கேட்டான். குரு காணிக்கை என்ன என்று கேட்கின்ற போது பாஞ்சாலனை ரதகுடி கம்பத்தில் முடருக்கு கட்டி வந்து எடுத்து வந்து என் பாதத்தில் விளைச் செய்ய வேண்டும். இதற்கு முன்பதாக பாண்டவர்கள் 4 வந்தாங்க. அவங்களையும் அடிச்சு துரத்திட்டேன். ஆனால் இறுதியாக அர்ஜுனன் வந்தான். அவங்கிட்ட என் ஜம்பும் பலிக்கவில்லை. பிடித்தான் பாஞ்சாலா. எப்படி வரலாம்? ஆழ்வேகம் மனவேகமாக மின்னல் போல் வருகிறார்கள். வாயன் அழைத்தான். கொஞ்சம் அதட்டி பேசணும். செல்வ கேட்கணும் பார்த்தா கொஞ்சம் பயந்தானே. வாய் தெருகல. பற்றினான் எம்மை. ரதத்திலே ஏற்றினான். மடலுக்கு கட்டினான். உறவுகளை தூண்டினான். அங்க காவல கேவலம் மொத்தம் படி சூர்ணமாகினான். ஒரே கணை. ஒரு கணையினாலே 1 10 100 1000 10,000 பல லட்சமனே. அங்கே கணவனை படியும் வல்லமை படைத்தவன் அர்ஜுனன் அல்ல யாராலும் முடியவில்லை. நானும் அப்படியே கைகட்டி நிற்கின்றீர்கள். கடவுளவன் புறவியை தூண்டினான். துரோணர் முன்னால் நிறுத்தினான். ஐயா குருவே, நீ கேட்ட பாஞ்சாலனை கொண்டு வந்து விட்டேன் அப்படின்னு அந்த அண்ணனுக்கு அந்த ஐயருக்கு இருந்து கோணம் வந்து தெரியல. உறவாளை உருவினான். சொன்ன சொல்லையா விண்ணமடித்து விட்டாய். என்னை வெட்டத்துறை மேலையிலே அர்ஜுனன் சும்மா இருக்கல. அந்த குருவே, ஒரு சத்திரியனை ஒரு அந்தரன் கொள்வதை மற்றொரு சத்திரியன் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டேன். அவரை பாவத்தில் தான் விடை சொல்லும்படியாகத்தான் உன் பேச்சு. அவரை கொள்வதற்காக அல்ல. விடியரை நான் அவரை கால்கரங்களுக்கும் கட்டுகளை அகற்றி விடுத்தான். நீர்மோர் பாலகத்தை கொடுத்தான். செய்தான். அந்த நேரத்தில் நான் ஒரு சபதம் கேட்டேன். என்ன சபதம் ஐயா? அர்ஜுனன் என்ன கொண்டு உங்களை கொண்டிருப்பார். அந்த நேரத்தில் நான் சபதத்தை ஏற்றேன். என்ன சபதம்? என்னையா கொல்ல துணிந்தாய்? உன்னை கொல்வதற்காக ஒரு மகனை என்றெடுப்பேன். என் உயிரை காத்தானே ஆவாரகன் உத்தவன். இந்த அர்ஜுனன் கண்ணில் தரு ஒரு பெண்ணை என்றெடுப்பேன். இதுவே சத்தியனால் அதே தனியாக இடத்துவிட்டு அகன்றேன். திருமணம் முடிந்து பல ஆண்டு காலங்கள் உருண்டோடி சென்று எனக்கும் கோயிலாவதி அம்மைக்கும் பிள்ளை பெரு என்பது கிடையாது. ஆதலால் உபயன் உபயாசன் என்று சொல்லக்கூடிய மகாமுனிவரை எடுத்து அவரிடத்தில் என் கதையை சொல்ல பாஞ்சாலா, நாங்கள் ஒரு சிறிதளவு அபிர்வாகத்தை தருகிறோம். அபிர்வாகத்தை கொண்டு போய் மனைவியை புசிக்க செய். அந்த அம்மா சாப்பிட்டா குடும்ப பிறகுனாங்க. அதே தனியோடு பெற்றீர்கள். இல்லத்தை சென்றடைந்து கோயிலாவதி அம்மைக்கு கொடுக்கலாம் என்று பார்த்தார். என் மனைவி தீண்டாளாகிவிட்டாள். வீட்டு பிரதம் வீட்டுக்கு வெளியே அந்த அம்மாவுக்கு நான் கொடுக்க முடியவில்லை. அதே தனியாக மகாமுனிவரிடத்தில் சென்றேன். ஐயா, இந்த அபிர்வாகத்தை என்ன செய்யலாம்? என் மனைவி தீண்டாளாகிவிட்டாள் என்று வைத்தேன். வேள்வியின் மூலமாக கூட குழந்தையை பெறச் செய்யலாம். யாகத்தின் மூலமாக கூட குழந்தையை பிறக்க செய்யலாம். என்று சொன்னவுடனே அதே ததியோடு யாகத்தை துவக்கினார்கள். அந்த யாகத்தை துவக்கி அந்த யாகத்திலே பாஞ்சாலா யாகசாலை ஏற்படுத்தி விட்டோம். இந்த யாகத்திலே உனக்கு பெண் வேண்டுமா பிள்ளை வேண்டுமா என்பதை நீதான் நிர்ணயம் செய்ய வேண்டும். விடு என்றார். ஆனால் என்னை கொல்ல துணிந்தானே அந்த துரோணரை கொல்வதற்காக ஒரு மகன் வேண்டும் என்று அந்த யாகசாலையில் தூவினேன் சிறிதளவு அபிர்வாகத்தை தூவினீர்கள். வெள்ளை புறவையுடனே வீர
தன்மையாக வாரேந்தி என்னருமை மைந்தனாக விளங்கும் துஸ்த தூய்மன்னன் பிறந்தார். ஆனால் இரண்டாவதாக என் உயிரை காத்தானே. ஆனால் அழகா அந்த புண்ணியவாயனா என் உயிர் இங்க பேசுறதுக்கு இடமே கிடையாது. இல்லைங்க, என் உயிர் எங்கேயோ போயிருக்கு. ஆமா, அதனால் ஐயா, ஆனால் அழகன் ஆனால் அர்ஜுனன் கட்டி தழுவ ஒரு மகள் வேண்டும் மகள் வேண்டும் என் உரைக்க ஆமாங்க. அந்த நேரத்தில் யஜ்யத்தில் உதித்து ஏகாந்த சொருவியாக விளங்கும் அன்னை திரௌபதா தேவி